என்னது ஹோட்டல் போனால் தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட முடியுமா? நெவருங்க. வீட்லேயே க்ரன்ச்சியாக காயின் பரோட்டா செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். நெல்லிக்காயில் தான் போடணும் இல்லைங்க, ஹெல்த்தியாக எது கிடைச்சாலும் ஜூஸாக நம்ம போட்டு குடிக்கலாம். நான் நைட்டே சப்பாத்தி போட்டதில் கொஞ்சம் மாவு மீதம் இருந்துச்சுங்க. ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னா அதுக்குன்னே இந்த மாவை ஒதுக்கி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு, சாப் பண்ணி வச்ச 2 வெங்காயம், அதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு 3 பச்சை மிளகா, அதோட சால்ட்டு சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக், கரம் மசாலா. நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 2 பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா மிக்ஸ் ஆகி வந்தோடனே லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இதில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை மேலால் தூவி விட்டு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நல்ல சப்பாத்தி மாவை ரவுண்ட் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீஸா ரோலிங் தான் எடுத்திருக்கேன். அது 4 பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரவுண்டாக தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி மாவில் நான் பீஸா ரோலிங் வச்சு ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருக்கேன். 2 லைன் நான் எடுத்திருக்கேன். இல்லை நேராக மசாலாவை வச்சு ரோல் பண்ணி நம்ம கையில் லைட்டாக பஃப் பண்ணி எடுத்தோம்னா அந்த ரவுண்ட் காயின் சைஸில் நம்மளுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். சப்பாத்தி மாவு உங்களுக்கு சாஃப்டாக வரணுன்னா ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ எது வேணால் நீங்கள் போடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சைட்லலாம் உடையாமல் வரும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பஞ்சாபி ஆலு பரோட்டா நான் செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இன்னும் என்னெல்லாம் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பபாய்.